வணக்கம். சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவர் என்னுடைய எக்ஸ் கோ பிரதர் இவர் மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையா இருந்தவர் தான். இன்னைக்கு எனக்காக இங்கே வந்திருக்காரு. எனக்கு எப்பயோ சொல்லிட்டாரு அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப்னு போய் நின்னது கிடையாது. இன்னைக்கு எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள். தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. எனி டைம் நான் அதுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது, எனக்கும் சரி இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவரு, அப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு இதை காமெடியா சொல்றதா எமோஷனலா சொல்றதா எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா போயிட்டாருப்பா அவரு அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்டனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்றேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனா இந்த ஆளோட கட்ஸ் வேற. சாரி ரவி, எனக்கு புரியுது நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்றேன்னு புரியுது. பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவரு. இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. நான் ஒன்னும் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்காக சொல்ல. தேங்க்யூ மச். தேங்க்யூ. நான் அவரை கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. பட் என்ன, எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்றது பிடிக்காதுங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தா போறோங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதுங்க, அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினைச்சீங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நாங்க அதையும் வச்சு சைபர் புல்லிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, மீம்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேணா பண்ணுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறதுதான் நான் இனிமேல் செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்பு உரிமை அது, அவன் நினைக்கிறது அவன் செய்யறது. எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45 50 வயசு 60 வயசு ஆனவங்களா டைவர்ஸ் ஆகலையா? ஏன் ஃபீல்ட்லயே ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தா போச்சு? என்ன காசு காசு காசுன்னு எவ்வளவு நாள் தான் டிலே பண்ணுவாங்க? இது எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆளு அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்பயோ இருக்கு என்கிட்ட, அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்னைக்கு இவர் வந்தாம நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ எல்லாம் போட மாட்டேன். ஃபுல் ப்ரூஃபோட வரேன், நான் ஃபுல் ஃபோர்ஸோட நான் வரேன். அவங்க ஃபேமிலில இருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க. வேண்டாம் நான் சொன்னேன். தேங்க்யூ பிரசாத், நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. தீர்வு கோர்ட்டு தாங்க சொல்லணும். நான் கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் வைக்க முடியும். ஒரு மனுஷன் இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் செய்ய முடியும் எனக்கும் தெரியல. அதான் உண்மை. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும் இல்ல நீங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்ட கெனிஷாக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும் தாங்க பொறுப்பு, வேற யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க சாமி கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த இது கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பத்திக்காக எல்லாம் இது பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பத்திக்காக பேசாதவங்க நீங்க பேச மாட்டேன். குழந்தைங்க வச்சு ட்ராமா பண்ண அது மட்டும் தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஃபாரின் கூட்டு போறோம். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போக காசு இருக்குது. எடுத்துட்டு போனதெல்லாம் பத்து இல்லையா, அக்கௌண்ட்ஸோட இருக்குது, எல்லாம் இருக்கு.
ஐடி ரைடு வந்தாங்க என் வீட்டுல. அப்ப எல்லாம் நோட் ஆயிருக்குது, எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு இல்ல, வீட்டுல என்ன இருக்கு எல்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைட்ல ஒன்றும் கிடைக்கல பெருசா, என்ன இருக்கு எதுன்னு சொல்லிட்டு சரி பாவம் இந்த பையன் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. நான் அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவா நீங்க தான் எங்க வீடு தேடி வருவீங்க, இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அப்படிதான் நான், அவ்வளவுதான் நான். ஆனா சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமே இது எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, என்ன பேச வைக்காதீங்க இதுக்கு மேல. என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணா போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூவா ஃபேன்ஸ் அவ்வளவு இல்லைங்க எனக்கு, ஆனா இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க காசு, என்ன காசு சம்பாதிக்க முடியாது என்னால, இதை யாரு சம்பாதிக்கும்? அந்த மாதிரி மனுஷனா இருந்தா எனக்கு போறோம், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கணும். இதை கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றலாம் சார், அவ்வளவுதான் சார். நான் வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. என்னுடைய ஆக்டிங் பத்தி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என்னால இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால. ஆனா இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியா பண்ணிடுவேன். பட் இதுக்கப்புறம் என் டிவோர்ஸ் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் ரிலீஸ், என்னோட நல்ல ரிலீஸ் அன்னைக்குதான். அதுதான் என்னோட வீடியோ. அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் என்கிட்ட இருந்து துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்க இருந்தாலும் கடவுள் இருக்க, நல்லதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வருவேன். வந்து இவ்வளவு தூரம் எனக்காக பொறுமையா என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்கு நான் சொல்றதுக்கு, அதை உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததுல. அதை கேட்டதுக்கு, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், எப்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப. நன்றி. சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். முடியல சார், நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார், நடிக்க முடியலன்றதுதான் நான் சொல்றேன் சார். அதான் உண்மை. என்னால காலைல எந்திரிச்சு என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒண்ணுதான் நான் லைஃப்ல ஒழுங்கா செஞ்ச ஒரு விஷயமே. அதனாலதான் முடியட்டேன் டிவோர்ஸ். இன்னும் ஆடியன்ஸ் என் மேல மரியாதை வச்சிருந்தா நான் வரேன், நான் பண்றேன். அவங்களுக்காக தானே எத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன். அப்படி எழுதி வச்சிருந்தா நான் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. I wanted to ask you the same only. It's not good to see you like this. I know. It's not good to see myself. No, it's not that. அப்படி இருக்கச்சே career எனக்கு கண்ணாடியில fans இருக்கா? என்னால கண்ணாடியில பார்க்க முடியலன்னா நான் எப்படி ஆடியன்ஸுக்கு என்னால அந்த சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும்? நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிற அளவுக்கு நான் கிரேட் கிடையாது. அதுல கான்ஃபிடென்ட்டா தானே இப்ப பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. ஓகே, சோ நீங்க கெரியர் எதுக்கு சாப்பிட்டீங்க? கெரியர் எதுக்கு ஜியோபார்டைஸ் பண்றீங்க? ஓகே, டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா? people want to see you on screen. நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால இவ்வளவுதான் அதை பத்தி நான் சொல்ல முடியும். the hurt that I am going through, okay, I can't tell it outside. That's the only reason. சிக்கலான காலகட்டத்தில் உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நீங்க விளையிட்டீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளவு படிச்சு சொல்றேன் கேட்கல நான். அதனால நான் போய் அவங்கள கேட்க முடியாது, அது நியாயமும் இல்லை. ரவி சார், நீங்க இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருந்த படங்களை வந்து இனிமே ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் தி டைம் பீயிங், அதானே? ஆமா சார், அது நான் யாருக்கும் என்னால கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார், அவ்வளவு என்னால சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால டோன்ட் வரி, என்னால யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க.
என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ.